विमुच्यन्ति यदकामं मानव मानसी स्थितान् तरेव पुंडरीकाक्षं भगवत्वाय कल्पते அன்பின் வடிவங்களே, கிருஷ்ணஸ்வரூபங்களே, ஸ்ரீமத் பாகவதத்தில் வரக்கூடிய இந்த வாக்கியம் ஒரு அற்புதமான வாக்கியம். ஒரு பக்தனும் பகவான் ஆகலாங்கிற உறுதுணைய அந்த சத்திய பிரமாணத்தை உணர்த்த கூட ஒரு வாக்கியம். விமுச்சந்தி எதகாமம் மானவோ மானசி ஸ்திதான். ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம் இதுக்குள்ள புதைந்திருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு மனுஷ பிறவி, ஒரு ஜீவாத்மா உலக ரீதியான பற்றுதலை துறக்குதோ, ஆசைகளை துறக்குதோ, கடவுள் மேல இருக்கக்கூடிய சிந்தனை மட்டும் மனசுல தங்கி இருக்கோ, அப்பவே அந்த நிலையில அந்த மனசு பவித்திரமாகுது. பவித்திரமான மனசுல ஒரே ஒரு நினைப்பு மட்டும் இருந்தா, அதாவது புண்டரீகாட்சம், தரேவ புண்டரீகாட்சம் அப்படின்னா அந்த தாமரை கண்ணனா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை மேல இருக்கக்கூடிய அந்த சிந்தனை மட்டும் மனசுல இருக்கும்போது பகவத்வாய கல்பதே அப்படின் போது இந்த கடைசி வரி அற்புதமான வரி. பகவத்வாய கல்பதேனா சாக்ஷாத் கடவுளுக்கு இருக்கக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களும் தெய்வ குணங்களும் நற்பண்புகளும் அந்த அளப்பரியா அன்பும் நிபந்தனையற்ற கருணையும் இந்த தெய்வீக ஆற்றலும் சர்வ வல்லமையும் சர்வ வியாபக தன்மையும் எல்லாமே ஒரு ஜீவாத்மாக்கு, ஒரு மனுஷ பிறவிக்கு கிடைக்குங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வச்சனம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல வரக்கூடிய இந்த வச்சனம். அந்த நிலையில தான் இருக்கணும். அப்போ ஒரு பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பக்தனுக்கு கடவுள் மட்டும்தான் குறிக்கோளா இருக்கணும். கடவுளும் வேணும், பொருளும் வேணும், கடவுளும் வேணும், வாழ்வாதாரமும் வேணும் அப்படிங்கிற அந்த பிரித்து பார்க்கிற அந்த நிலை இல்லாம, நாம் பூலோகத்துல பிறந்த நோக்கத்தை, பிறப்பின் நோக்கத்தை நான் உணர்ந்து கடவுளை அடையிறது, கடவுளை உணர்றது தான் ஒரே குறிக்கோளா இருக்கும் போதுதான் உலக ரீதியான ஆசையிலிருந்து அவங்களால விடுபட முடியும். அந்த உலக ரீதியான ஆசையிலிருந்து விடுபட்டாதான் கடவுள் மேல ஆசை எப்பவுமே மனதில் இருக்கும். ஒரு ஆசையை இன்னொரு ஆசையை தான் நிரப்ப முடியும். ஒரே ஆசை, ஒரே சிந்தனை, கடவுளை அடையணும், கடவுளை உணரணுங்கிற அந்த ஏக்கம் தான். அந்த ஏக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் அதிகரிக்க அதிகரிக்க நீங்க கடவுளோட உணர்வா, கடவுளோட தன்மைய, கடவுளோட எல்லையற்ற அந்த அன்பை, அந்த ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வடிவமா நீங்க வருவீங்க. பகவத்தாய கல்பத்தே, பகவத்தாய கல்பத்தே என்பது இதுக்கு பகவத் சமான ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு எப்படி இருக்கும்? கடவுளோட வடிவத்தை பார்க்கும்போது மெய் மறக்கிற வடிவமா, மெய் சிறுக்கிற வடிவமா, அன்பின் பூர்ண வடிவமா, எல்லா விதமான சக்தியும் உள்ளடக்கக்கூடிய அந்த தன்மை கடவுளோட வடிவத்துக்கு எப்படி இருக்கோ அந்த வடிவமா நீங்களும் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் மாறலாங்கிறத சொல்ற ஒரு வச்சனம் தான் இந்த வச்சனம். உண்மையா ஒவ்வொரு அவதாரமும் பூலோகத்துக்கு பிரவேசமாகிறது. ஸ்ரீராம அவதாரம் ஆகட்டும், கிருஷ்ண அவதாரம் ஆகட்டும், சாய் அவதாரம் ஆகட்டும், எல்லாமே இந்த சத்தியத்தை உணர்த்துறதுக்காக. உங்களுக்குள்ளேயும் அளப்பரியா தெய்வீக ஆற்றல் இருக்கு. நீக்க மரன் நிறைந்திருக்கும் அந்த பரபிரம்மத்தை நீங்க உணரும் போது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பரமாத்மாவை நீங்க உங்க ஞான கண்ணால அதை பார்க்கும்போது நீங்களும் கடவுளோட வடிவம் தான் அப்படிங்க நீங்களும் உணர்வீங்க. ஏன்னா நீங்க எல்லா இடத்துலயும் கடவுளை பார்க்கும்போது நீங்க கடவுளாதான் இருக்க முடியும். கடவுளோட நிலை தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் சாத்தியம், இது சத்தியம், இது சாத்தியம் கூட. இதுதான் ஒவ்வொருத்தர் உணர்வு. அதை விளக்கக்கூடிய ஒரு வச்சனம் தான் இந்த வச்சனம். இதுக்காக தான் அற்புதமான கிருஷ்ண அவதாரம் நடந்தது. எண்ணற்ற அவதாரங்கள்
ஸ்ரீமத் பாகவதத்துல கூறப்பட்டிருந்தாலும் முதல்ல நாராயணன் நரசிம்மனா ஒரே ஒரு பக்தனுக்காக ஒரே ஒரு பிரகலாதனுக்காக அந்த 5 வயது சிறு குழந்தைக்காக, அந்த 5 வயது குழந்தையோட பக்தி, அனன்ய பக்தி, பெருமாள் மேல நாராயணன் மேல வச்சிருந்த அந்த நிர்குண பவித்திர பக்திக்காக நரசிம்ம அவதாரம் வந்தது. நரசிம்ம அவதாரம் வந்தது உக்ர நரசிம்மனா. அந்த நரசிம்ம அவதாரம் இரண்யகசிபுவை வதம் செய்தது. கோபம் அடங்கல, கோப அக்னியில இருந்த நரசிம்ம அவதாரத்தை தேவர்களாலும் சாக்ஷாத் ஜெகஜனனி வைகுண்ட ரூபினி மகாலட்சுமியால கூட அவர் கோபத்தை தணிய வைக்க முடியல. சிறு வயது அந்த அனன்ய பக்த பிரகலாதனாலதான் அந்த கோபத்தை, நரசிம்ம அவதாரத்தோட கோபத்தை தணிச்சார். முதல் முறையா நரசிம்மனை தன் தொடையில நரசிம்ம அவதாரம் பிரகலாதனை தன் தொடையில உட்கார வச்சு அந்த நாக்கால தடவும் போது பெருமாளுக்கு நீக்கமர நிறைந்திருக்கும் பரபிரம்மமா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு, எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்ம நாராயணனா இருக்கக்கூடிய அந்த ஆத்ம நாராயணனுக்கு முதல் தடவை அந்த பக்த வாத்சல்யம் முன்னாடியே இருந்தது. பக்த வாத்சல்யம்னா தெய்வீக தாய்மை உணர்வு. அந்த தாய்மை உணர்வு முதல்ல அவதாரத்துக்கு, நரசிம்ம அவதாரத்துக்கு வந்தது. அப்போ நாராயணன் முடிவு பண்ணார், இன்னும் நான் காரண அவதாரம் எடுத்தேன், இதுக்கு மேல நான் பூர்ண அவதாரம். காரண அவதாரணம் ஒரு காரணத்துக்காக பூலோகத்துல அப்பப்போ தோன்றி மறைவது, ஒரு பக்தனை ரட்சிக்கிறதுக்காக, ஒரு சத்தியத்தை உணர்த்துறதுக்காக, காரணத்துக்காக வந்து தோன்றி மறைவது காரண அவதாரம். ஆனா நான் இன்னும் மனித வடிவில் வருவேன், எனக்காக ஏங்கிய பக்தர்களிடம் நிறைய காலத்தை நான் செலவிடுவேன். அது எல்லாமே காலப்போக்குல திருவிளையாடல்களா லீலைகளா மாறும். அதுவே சரித்திரமா மாறப்போகுது. அதுவே ராமாயணமா மகாபாரதமா ஸ்ரீமத் பாகவதமா இன்னைக்கு இந்த பூலோகத்துக்கு வரப்பிரசாதமா ராமலீலை கிருஷ்ணலீலை மூலியமா வழங்கப்படும். அவதாரம் மாதிரி இதுதான். பிற்காலத்துல சந்ததிகள் பக்தர்கள் இந்த ராமாயணத்தை மகாபாரதத்தை பாகவதத்தை கிருஷ்ண கதையை கிருஷ்ணாமிருத்தத்தை கிருஷ்ண கதாமிருத்தத்தை அந்த லீலாமிருத்தத்தை அதை கேட்டு அது மனசுல மனனம் பண்ணி ரசிச்சு அந்த பக்தி பாவத்துல இருக்கணும்ன்றதுக்காக தான். இதுக்காகவே அவதாரம் பூலோகத்துல பிரவேசமாகுது. அந்த சத்தியத்தையும் உணர்த்துது, நீங்களும் கடவுள் தான், நீங்களும் என்னோட வடிவம் தான், நீங்களும் என்னோட பிரதிபலிப்பு தான். அந்த எல்லையற்ற அன்பால அதை நீங்க உணர முடியலாம். எல்லா இடத்துலயும் அந்த படைப்பாடிய நீங்க எல்லா படைப்புலையும் பாருங்கிற அந்த சத்தியத்தை, அந்த தத்துவத்தை உணர்த்துறதுக்காக தான் வருது. அப்படி வந்த ஒரு பூர்ண அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். ராமர் மரியாதை புருஷோத்தமன். எண்ணற்ற ராமலீலைகள் நடந்தாலும் தர்மோதாரக்கனா தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு ஆத்மானே மாமனுஷ்ய மனித வடிவில எப்படி ஒருத்தர் சத்தியத்தையும் தர்மத்தையும் சாந்தி அகிம்சையும் இப்படி பின்பற்றலான்னு உணர்த்தி போனார். ஆனா கிருஷ்ணர் அன்பை காட்டிலும் பெரிய தர்மம் இல்லை, அன்புக்காக நான் அதர்மம் கூட செய்வேங்கிற அந்த நிலைய உணர்த்திட்டு போன பூர்ண அவதாரம் தான் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். அப்போ கிருஷ்ண அவதாரம் போது கிருஷ்ண உணர்வு எப்படி இருந்தது? கிருஷ்ணனே கண்ணன் அப்படின்னா தன்னோட சுய பிரதிபலிப்பையே எல்லா இடத்துலையும் கண்ணனுங்கிறான். கண்ணு போல எல்லாத்தையும் காத்துப்பார். ஆனா கிருஷ்ணனோட கண் எப்படி இருந்தது? எல்லாத்திலையும் தன்னோட வடிவத்தையே பார்த்தார், தன்னோட சுய பிரதிபலிப்பையே பார்த்தார். எல்லாமே நான் தான், என்னை எதிர்க்கிறதும் நான் தான், என்னை பாராட்டுறதும் நான் தான், எனக்கு நானே ஆதரவு, எனக்கு நானே நிராகரிப்புங்கிற அந்த உணர்வுல அந்த தன்மை இருந்தது. இதுதான் பேரன்பு, இதுதான் எல்லையற்ற அன்பு, இதுதான் அளப்பரிய அன்பு. அந்த உணர்வுல கிருஷ்ண உணர்வு கண்ணனா எல்லாத்தையும் தன் வடிவமா பார்க்கக்கூடிய அந்த நிலையில கண்ணனா ஆத்ம ராம வடிவத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களையும் எல்லாத்துக்குள்ளேயும் நான் தான் இருக்கிறேங்கிறது அந்த மனித வடிவத்துல கிருஷ்ணர் இருந்தாலும் மனசுல அது பதிவாயிருந்தது. இது ஆத்ம ராம நிலை. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் இந்த 3 நிலை இருக்கு. ஆத்ம ராம நிலை. 2வது நிலை ஆத்மரதி. ஆத்மரதின்னு போது
தனக்காக ஏங்கிய பக்தர்கள் கடவுளோட பேசணும், கடவுளோட நான் சகஜமா நடமாடணும், கடவுளோட நான் மனித வடிவுல அவரோட உரையாடணும், அளப்பரியா அன்புல அவரோட நேரத்தை செலவிடணுங்கிற ஏங்குன பக்தர்களுக்கு வைகுண்டம் கூட வேண்டாம், பூலோகத்திலிருந்து முக்தியும் வேண்டாம், சொர்க்கத்துல தேவேந்திரனோட பதவியும் வேண்டான்னு காத்துக்கிட்டு இருந்த அப்பேற்பட்ட மகா பக்தர்களுக்கு முக்தியை கூட மோட்சத்தை கூட வேண்டான்னு தவிர்த்த பக்தர்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு தன் அவதார லீலையும் நடக்கணும், அதே சமயத்துல சத்தியமும் பூலோகத்தில் எல்லாத்துக்கும் புரியணும்னு உணர்த்துறதுக்காக இந்த ஆத்மரதி தன்னிடமிருந்து பிரிந்த அந்த ஆத்மாக்களை, தன்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்களை தன் அன்பால ஈர்க்கக்கூடிய அந்த நிலைதான் கிருஷ்ணனோட நிலை. இது 2வது நிலை ஆத்மரதிங்கிற நிலை. இன்னைக்கு இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு காலையிலிருந்து இன்னைக்கு இந்த கிருஷ்ணனோடையே கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறதுக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னா இதுவும் ஆத்மரதி நிலை. இது ஒரு விஷயம் உங்களுக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள என்னைக்கும் அந்த அழைப்புதல் வந்துடுச்சு. இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த அரங்கத்துல கிருஷ்ணாமிர்தத்துல கிருஷ்ணனோட உபதேசத்தை, கிருஷ்ணனோட ஜூலா மகோத்சவத்தை, கிருஷ்ணனோட கானத்தை கிருஷ்ண பாவத்தோட நீங்க இருக்கணும்னு இருக்கு. இது உள்ளுணர்வான உங்களை ஈர்க்கக்கூடிய விஷயம். இதுதான் ஆத்மரதிங்கிற நிலை. இந்த நிலை 2வது நிலை. தன்னிடம் இருந்து பிரிந்து தனக்காக ஏங்கிய பக்தர்களை ஈர்க்கக்கூடிய, காந்த மாதிரி ஈர்க்கக்கூடிய அந்த நிலை ஆத்மரதி. 3வது நிலை தன்னிடமிருந்து பிரிந்த அந்த பக்தர்களை தனக்காக ஏங்கிய பக்தர்களிடமிருந்து அந்த விளையாடு அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிளையாட்டை செய்யக்கூடிய அந்த லீலா வினோதம், மாயா நாடகம், மாயா மானுஷ வேஷதாரம், இதெல்லாம் தான் ஆத்ம கிரீடை. இததான் ராச கிரீடைங்கிறோம், இததான் ஆத்ம கிரீடைங்கிறோம். தன்னோட சுய பிரதிபலிப்பா இருக்கக்கூடிய அவங்களோட சகஜமா பூலோகத்துல வைகுண்டத்துல இப்படி எல்லாம் விளையாட முடியாது, கைலாசத்திலையும் விளையாட முடியாது, சத்தியலோகத்துல கூட விளையாட முடியாது, எந்த தேவலோகத்திலையும் இந்த மாதிரி விளையாட்டு இருக்காது. மனித வடிவுல அவதாரத்தோடு இருக்கும் போதுதான் இந்த விளையாட்டெல்லாம். இதுதான் திருவிளையாடல். திருவார நடத்தப்படக்கூடிய இந்த விளையாடல் தான் திருவிளையாடல். இதுதான் லீலா வினோதம், லீலாமிருத்தம். இதுதான் பிற்காலத்துல சரித்திரமாகவும் கிருஷ்ண லீலைன்னும் போது அது கிருஷ்ண சரித்திரம். அதுதான் நீ உணர்த்தது. இந்த லீலையும் லீலா ஜென்மங்களால லீலா அவதாரங்களால நடந்திருக்கு, இன்னும் நடந்துட்டும் இருக்கும். கிருஷ்ண லீலைகளை ரொம்ப அற்புதமா இன்னைக்கு எண்ணற்ற மகான்கள், கிருஷ்ண உபாசகர்கள், கிருஷ்ண பக்தர்கள் சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு லீலைக்குள்ளேயும் அற்புதமான ஒரு உள்ளர்த்தம் அடங்கியிருக்கு. அதுல ஒரு 3 லீலைகளை இன்னைக்கு உங்களுக்கு உள்ளர்த்தத்தோட புரிய வைக்கிறதுக்கு நான் விளையிறேன். கிருஷ்ணர் 6 வயசு அந்த சேற்றோட விளையாடிட்டு இருக்காரு. சேற்றோட விளையாடும் போது தேகம் எல்லாம் பால கோபாலா, அழகான தோற்றம், அன்பின் வடிவம். இந்த விளையாடும் போது மாதா யசோதாக்கு கோபம் வருது. இப்படி இருக்கியே, சேற்றோட விளையாடிட்டு இருக்கியே, உடம்பெல்லாம் சேராயிருக்கே, சகதியாயிருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அதை கூட பொருட்படுத்தாம மறுபடியும் போய் அங்க இந்த மாட்டு சாணமெல்லாம் இருக்கு, அதோடையும் உருண்டு விளையாடுறாரு. அதெல்லாம் மூந்தி தேகத்தை மேலெல்லாம் அது எல்லாம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதுலயும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இந்த காலத்துல நிறைய பவுடர், ஸ்னோ, அலங்கார பொருட்கள் இருக்கு. கிருஷ்ணருக்கு அலங்காரமே சேரும் மாட்டு சாணமும் தான். அதுலயும் அந்த அந்த அன்பின் வடிவம் அவ்வளவு அழகா இருந்தாரு. இப்படியெல்லாம் பார்த்தவனையும் தாயாருக்கு எந்த ஒரு அம்மாவா இருந்தாலும், கிருஷ்ணருக்கே அம்மாவா இருந்தாலும், அந்த வாத்சல்ய பாவத்துல, மாத்ருத்துவ பாவத்துல யசோதம்மா கிருஷ்ணனை திட்டி சொல்றாங்க, இப்படி சேரும் சகதியமா மாட்டு சாணத்தோட இருக்கியே, நீ இப்ப பாக்குறதுக்கு பன்றி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அதையும் 6 வயசு குழந்தை சொல்லுது, ஆமாமா சத்தியம் தான், நான் பன்றியாவும் இருந்திருக்கேன். வராக அவதாரத்தை சொல்றாரு, நான் பன்றியாவும் இருக்கேன். அப்போ
கிருஷ்ண உணர்வுங்கிறது என்ன? திரிகால ஞானம். முன்னாடி பிறவிலையும் நான் வராக அவதாரமா இருந்திருக்கேன் அப்படிங்கிறத அந்த சத்தியத்தை உணர்த்துறார். இன்னொரு லீலை, ஒரு கோபி அப்பதான் கோகுலத்துக்கு புதுசா கல்யாணமாய் விவாகமாய் வராங்க. எல்லாம் போல அவங்களுக்கும் ஆசை. என்ன ஆசைன்னா, கிருஷ்ணர் என் வீட்டுக்கு வரணும், என்னோட வெண்ணெய் பானையை உடைக்கணும், அந்த அங்கிருந்து வெண்ணெயை திருடி சாப்பிடணும். ஆனா கிருஷ்ணர் ரொம்ப காலமா அந்த ஒரு கோபியரோட வீட்டுக்கு மட்டும் போகவே இல்லை. எல்லா கோபியரோட வீட்டுக்கும் போறாரு. ஆனா அவங்க கையும் களவாமா பிடிக்கிறதுக்குள்ள கழிவன் இல்லையா, தப்பிச்சு ஓடிடுறாரு. அவங்க எல்லாம் போய் யசோதம்மா கிட்ட முறையிடுறாங்க. ஆனா அங்க பொய் சொல்லி நடிச்சிடுறாரு, நான் எதையும் திருடல அப்படி. எதையும் திருடலைங்கிறது உண்மைதான். ஏன்னா அவர் வெண்ணெய் திருடுறதை விட வெண்ணெய் மாதிரி இருந்த கோபியர்களோட மனசை தான் திருடினார். அந்த பக்தரோட மனசு வெண்ணெய் மாதிரி இருக்கு, எப்பவுமே கிருஷ்ண சிந்தனையில இருக்கு, கிருஷ்ண நினைப்பிலேயே இருக்கு. கிருஷ்ண நினைப்புல வைக்கிறதுக்கு மனித வடிவில இவ்வளவு லீலைகளை அரங்கேற்றினார். அப்போ அந்த நிலையில இந்த கோபி ரொம்ப காலமா காத்துக்கிட்டே இருக்காங்க. தன் ஆசையாவும் இருக்கு, ஆனா வெண்ணெய் திருடு போயிடக்கூடாதுங்கிற அந்த பயமும் இருக்கு. ஆனா ஒரு நாள் அந்த ஏக்கத்துக்காக, அந்த ஏக்கத்தை தீர்க்கணுன்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா பாலகிருஷ்ணனா 7 வயசு இருக்கும் போது அந்த கோபியோட வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுக்கு போய் வெண்ணெய் திருடுறாரு. சரியா காத்துக்கிட்டு இருந்த அந்த கோபி கையும் களவுமா கிருஷ்ணரை பிடிச்சிடுறாங்க. கையும் களவுமா கிருஷ்ணரை பிடிச்சிடுறாங்க. கையை பிடிச்சிக்கிறாங்க. மூஞ்சியெல்லாம் வெண்ணையா இருக்கு, உதடலெல்லாம் வெண்ணையோட கரை இருக்கு. அப்போ கையும் களவுமா கிருஷ்ணரை பிடிச்சு இப்படியோ கூட்டிட்டு போய் அம்மா யசோதா கிட்ட நிக்க வச்சு அந்த கிருஷ்ணனோட அந்த தப்ப முன்னாடி அது தப்ப உணர வச்சு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கோபி சொல்றாங்க, யாருக்கிட்டையும் நீ மாட்ட மாட்டியாமே கிருஷ்ணா, கையை விட்டு நழுவி போயிருவியாமே, மாயாஜாலனா நீ அப்படின்னு சொல்லி மாய கண்ணனு வேற உன்னை சொல்லிக்கிறாங்க. இப்ப என்கிட்ட நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு யசோதம்மா கிட்ட போய் கிருஷ்ணன் பண்ண தப்ப அவங்க அம்மாவுக்கு சுட்டி காட்டுறதுக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கும் அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்ப கிருஷ்ணனோட சிநேகிதர் எல்லாம் பாக்குறாங்க. தன்சுக், மன்சுக், ஸ்ரீராமா எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பெருமை சொல்லிட்டு இருக்க, கிருஷ்ணா யாருக்கிட்டையும் நீ சிக்க மாட்டேன்னு இப்போ ஒரு கோபி கிட்ட சிக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு போது கிருஷ்ணன் சொல்றாரு, அன்புக்கு நான் சிக்கிதானே ஆகணும் அப்படின்னு, அன்புக்கு நான் சிக்கிதானே ஆகணும் அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்னவனையும் இந்த கிருஷ்ணனோட பாலிய சிநேகிதர் எல்லாம் சொன்னவனையும் அது வரைக்கும் ஒரு அன்புலதான் அவங்க கிருஷ்ணனுக்கு தண்டனை கொடுக்கணும்ன்றது அந்த கோபியரோட உத்தேசம் இல்லை. கிருஷ்ணனா அவங்க அம்மா அடிச்சு அதை பார்த்து ரசிக்கணும்ன்றது அந்த கோபியோட உத்தேசமோ அது அந்த எண்ணமும் இல்லை. இப்படியோ கிருஷ்ணனை கையை பிடிக்கணும், வரணும்னு ஆசை இருக்கு. வந்த திருநா கை கடமா சிக்கிட்டாங்க, அந்த கையை பிடிக்கணும்ன்ற ஆசை, அதுல கூட்டிட்டே போறாங்க. எப்போ தன் சிநேகிதரால எப்படியோ நீ சிக்கிட்டியே, இவ்வளவு நாள் நீ வெண்ணெய் திருடுன, எப்படியோ நீ தப்பிச்சு போயிருவ, ஆனா இன்னைக்கு நீ கையும் களவுமா மாட்டிக்கிட்டியே அப்படின்னு வரும்போது தெரியாம இந்த கோபிக்கு அகங்காரம் வருது. ஆஹா, இத்தனை நாள் கிருஷ்ணர் எல்லா வீட்டுக்கும் போய் வெண்ணெய் திருடி இருக்காரு, வெண்ணெய் பானையை உடைச்சிருக்காரு. ஆனா அவங்க அம்மாவுக்கு தெரியாம அவரு தப்பிச்சுட்டே இருந்திருக்காரு. இந்த தவறுக்கு அவருக்கு தண்டனை கிடைக்கும். இன்னைக்கு நான் தான் அப்படிங்கிற அகங்காரம், நான் தான் கிருஷ்ணனை கையும் களவுமா நான் பிடிச்சிட்டேன்னு அந்த மனசுல அந்த எண்ணம் வரும்போது கிருஷ்ணன் என்ன பண்றது, ஐயோ ஐயோ அம்மா கை வலிக்குது, கொஞ்ச நேரம் எனக்கு இந்த கையை ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு கை வலிக்குது, எனக்கு எலும்பெல்லாம் நொறுங்கரமா இருக்கு அப்படின்னு ஒரு நாடகம் ஆடி உடனே அந்த ஒரு இடைவேளையில என்ன பண்றாரு, இன்னொரு தன் சிநேகிதனோட கையை பிடிக்க வச்சுட்டு, அந்த அம்மா அந்த காலத்துல பெண்மணிகள் எல்லாம் கொஞ்சம் இந்த முகத்தை மறைச்சிப்பாங்க, அந்த ஆடையால் மறைக்கும் போது அந்த கைய விடுற அந்த இடைவெளியில அவன் தன் சிநேகிதனோட கைய, மன்சுக்கோட கைய அவங்க கையில கொடுத்துட்டு இவரு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இப்போ இவங்க நேரா போய் அவங்க யசோதம்மா கிட்ட நிக்கிறாங்க. இதோ பாருங்க, கையும் களவுமா கிருஷ்ணன்
வெண்ணெய் வாயோடு இருக்கும்போது எங்க வீட்டை வந்து வெண்ணெய் திருடினா அதுக்கு சாட்சின்னு சொல்றதுக்காக உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். திரும்பி பார்க்கும்போது அது கிருஷ்ணர் இல்ல, கிருஷ்ணரோட நண்பன். அப்போ இந்த லீலையோட உள்ள அர்த்தம் என்ன? என்னைக்கு அன்போட கிருஷ்ணரை அழைக்கும் போதும் கிருஷ்ணரோட கரத்தை பிடிக்கும் போது அந்த கரம் எப்பவுமே அந்த அவரோட கிருஷ்ணரோட கரம் எப்பவுமே உங்களை பிடிச்சிட்டே இருக்கும், உங்களை பாதுகாத்துட்டு இருக்கும். கொஞ்சம் அகங்காரம், எனக்கு மட்டும்தான் கிருஷ்ண சொந்தம், என்னாலதான் கிருஷ்ணனை வர வைக்க முடியும், அந்த சின்ன கர்வம் வரும்போது கிருஷ்ணன் தப்பிச்சு ஓடிடுறாரு, கிருஷ்ண உணர்வும் தப்பிச்சு ஓடிடுறது. இதுதான் அந்த லீலையோட உள்ள அர்த்தம். இதே போல இன்னொரு அற்புதமான லீலை இருக்கு. கிருஷ்ணருக்கு 3 வயது சிறு குழந்தை. கிருஷ்ணர் அந்த கொஞ்சம் வெண்ணெயை எடுத்துட்டு வந்து யசோதாம்மா ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விடுறதுக்குள்ள யசோதாமாவை பார்க்க தன் சொந்த பந்தங்கள்லாம் வந்துடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியே போய் நந்த பவனத்துல இருந்து கொஞ்சம் வெளியே போய் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் இந்த வெண்ணெயை சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. இன்னும் நிறைய வெண்ணெய் அவருக்கு தேவைப்படுது. அந்த பசி அதிகமா இருக்கு. உண்மையா பகவானுக்கு பசியே இல்லை. ஆனா யசோதா அம்மா மாதிரி தெய்வ பிறவி யுக யுகமா காத்துட்டு இருந்து எனக்கு குழந்தை பிறந்தா நாராயணன் தான் என் குழந்தையா பிறக்கணுங்கிற அந்த பசியில அந்த இயக்கத்துல இருக்கும்போது எவ்வளவு வேணாலும் கிருஷ்ணன் சாப்பிடுவார். இதுதான் லீலை. பகவானுக்கு எந்த பசியும் எந்த பிரசாதம் கொடுத்தாலும் சூக்ஷ்மமா தான் பிரசாதம் எடுத்துப்பார். ஆனா ஸ்தூலத்துல வந்து அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக என்ன நாய்க்கு உட்கார்ந்து இருக்க, என்ன ஊட்டுறதை விட உனக்கு சொந்த பந்தம் தான் முக்கியமா அப்படின்னு அந்த சத்தியத்தை உணர்த்துறதுக்கும் அந்த லீலை என்ன பண்ணாரு, உடனே போய் அந்த வெண்ணெய் மேல அந்த வெண்ணெய் பானை எல்லாத்தையும் உடைச்சு எல்லாத்தையும் அங்க கலைச்சு அந்த அந்த வீடையே அலங்கோலம் பண்ணி 2 கையால வெண்ணெயை நக்கிட்டே இருக்கார். இப்படியே நக்கிட்டு அதெல்லாம் வெண்ணெய் வழிந்து ஓடுது. நிலத்துல இருந்தும் நக்கி நக்கி அந்த வெண்ணெயை அருந்திட்டு இருந்த கிருஷ்ணர் கொஞ்சம் அப்படியே சுத்திட்டு போகும்போது அப்போ ஒரு தூணை பார்க்கறாரு. அந்த தூண்ல ஒரு கண்ணாடி இருக்கு. அப்ப பார்க்கறாரு, அந்த தூண்ல பார்க்கும்போது கண்ணாடி அவரோட உருவமே தெரியுது. அப்போ அவர் சொல்றாரு, உனக்கும் வெண்ணெய் வேணுமான்னு அவரோட உருவத்துக்கு கண்ணாடிக்குள்ள வெண்ணெயை ஊட்டி விடுறாரு. வெண்ணெயை ஊட்டி விடுறாரு. வெண்ணெயை ஊட்டிட்டு விட்டு சொல்றாரு, தயவு செய்து அம்மா வருவாங்க சொல்லிடாத, சத்தம் இல்லாம சாப்பிட்டுட்டு போயிரு அப்படின்னு. இதுவும் ஒரு லீலை. கிருஷ்ணருக்கு அவரு கண்ணாடியில பாக்குறது அவரோட வடிவம் தானே தெரியாத என்ன, சின்ன குழந்தை தான், 3 வயசு குழந்தை தான். ஆனாலும் இந்த லீலையை பண்றாரு. அது விட்டும் போது அது அப்படியே கண்ணாடியில இருந்து கீழே அது அருவி மாதிரி அப்படியே கீழே வருது வெண்ணெய். ஏன்னா கண்ணாடி சாப்பிடாதுல ஊட்டி விடுறாரு, அந்த கண்ணாடி சாப்பிடல அது அப்படியே கொட்டுது கீழே வெண்ணெய் உதிர்ந்து அப்படியே கீழே கொட்டும் போது, உனக்கு வெண்ணெய் பிடிக்கலையா அப்படின்னு தன்னோட வடிவத்துக்கிட்டே ரொம்ப ஒன்றும் அறியாத அப்பாவி மாதிரி அந்த நிலையும் பண்றாரு. இப்போ யசோதம்மா வர்றாங்க. உள்ள வரும்போது உடனே கோபத்தை எல்லாம் அலங்கோலமா இருக்கு தெரியும். யசோதம்மா குச்சி எடுக்க போறாங்கன்னு தெரியும், அடிக்க போறாங்கன்னு தெரியும். அது அப்படியே அவங்க மனசை மாத்துறதுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, மா பாருங்க யாரோ திருட வந்திருக்கான், என்ன மாதிரியே வெண்ணெய் திருடிட்டு இருக்கா, தன்னோட வடிவத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு திருட வந்திருக்கான், அவரை விட பெரிய திருடன் யாரும் இல்லை, வெண்ணையும் சரி மனசையும் சரி எண்ணங்களையும் திருடக்கூடிய அந்த உணர்வு தான் கிருஷ்ண உணர்வு. ஆனா இதை சொல்லிட்டு இருக்காங்க, திருட வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு. இப்ப யசோதம்மா அதை பார்த்தோன்னே கோபத்துல வந்து இந்த வீடை பார்க்கும்போது அலங்கோலமா இருக்கு, கோபத்துல இருக்காங்க. இதை சொன்னவனையும் ரொம்ப அவங்க மனசே மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஐயோ பாவம், என் குழந்தைக்கு தன்னோட உருவத்துக்கு தான் பேசிட்டு இருக்கேன்னு அந்த ஒரு பக்குவம் கூட இல்லாம இருக்கு அப்படின்னு யசோதமா நினைச்சுக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, எல்லாமே என்னோட வடிவம் தான் கிருஷ்ணர் நினைச்சாராம். எல்லாமே என்னோட வடிவம், நான் தான் எனக்கு ஊட்டி விடுறேன், நான் தான் எனக்கு ஆறுதலை சொல்றேன், நான் தான் எனக்கே எனக்கு சோதனையும் கொடுக்கிறேன், எல்லாத்துக்குள்ளே இருந்த சோதனையும் நான் தான் சுமை தாங்கியா அதை நான் அனுபவிக்கிறேங்கிற இந்த சத்தியத்தை தான், இந்த உள்ளத்தை தான் கிருஷ்ணர் உணர்த்தினார். இதையும் காட்டிலும் 4வது நிலை ரொம்ப அற்புதமான நிலை. பகவான் தேவேந்திரருக்கு பிரஜ வாசிகள் மூலியமா பிரஜவாசிகளுக்கு மேல ரொம்ப கோபம். ஏன்னா அன்றாட செய்யப்படக்கூடிய அந்த யக்னம் தேவேந்திரனை திருப்திப்படுத்தக்கூடிய யக்னம் நடக்கல.
கோவர்தனகிரிக்கு பூஜை நடந்தது. இதுவும் கிருஷ்ணராலேயே செய்யப்பட்ட லீலை. அந்த கோபத்துல வருண பகவானை கூப்பிட்டு, வாயு பகவானை கூப்பிட்டு, அந்த கோகுலவாசிகள் பிரெஞ்சு வாசிகள் மேல அவ்வளோ ஒரு கோபத்துல அந்த பிரகிருத்திய, அதாவது இயற்கை சீரழிவுக்கு, அந்த மழைக்கு அந்த தேவேந்திரன் எல்லா விதமான செயலும் செய்யறாரு. தேவேந்திரனோட கோபத்தால அங்க மழை அதிகமா பெய்யுது. அதுவும் அந்த அளவுக்கு அதிகமான மழை, வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. இந்த மக்களை காப்பாத்துறதுக்காக கோவர்தனகிரிய தன் விரலால தூக்குனாரு. இந்த கோவர்தனகிரியிலே உங்களுக்கு தெரியும், இது தூக்கிட்டு இருக்காரு. கோவர்தனகிரியில இருக்கக்கூடிய அந்த கோபாலர் எல்லாம் சொல்றாங்க, அவங்களே சொன்னாரு கிருஷ்ணர், நான் ஒருத்தன் மட்டும் தூக்கிட்டு இருக்கேன், நீங்களும் உதவி செய்யுங்க. அவர் தான் அவரோட சர்வ வல்லமையால தூக்கிட்டு இருக்காரு. ஆனா கோபாலர்களுக்கு சொன்னாரு, நீங்கெல்லாம் இதுக்கு உதவி செய்யலால அப்படின்னும் போது அந்த கோபாலர்கள் எல்லாம் அவங்க மாடு மேய்க்கிற அந்த கோலை வச்சு எல்லாமே மலையை பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப சொன்னாங்க, இப்ப கிருஷ்ணர் சொன்னாராமா, கிருஷ்ண உணர்வுல என்ன சொன்னார் தெரியுமா, உங்களாலதான் இந்த மலை நின்றுட்டு இருக்கு அப்படின்னு அந்த ஒரு நாடகத்தையும் அரங்கேற்றினார். அதுக்கப்புறம் தான் இது தொடர்ந்து 7 நாள் இந்த மலையை தூக்கும் போதும் 7 நாளும் அந்த கோகுலவாசிகள் பிருந்தாவன வாசிகள் இந்த கோர மழையால, இந்த புயலால காப்பாற்றப்பட்டார்கள். அந்த கோவர்தன மலையே அந்த அந்த இந்த பிரதேசத்துக்கே, அந்த பிராந்தியத்துக்கே குடையா இருந்தது. அப்போ மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் என்னன்னா, நாங்க தான் இந்த கோபாலர்களுக்கெல்லாம், வெறும் கோபாலனுக்கு மட்டும் இல்ல, தன் சகான்னு சொல்லக்கூடிய சிநேகிதருக்கு எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான நிலை என்னன்னா, நாங்க தான் கிருஷ்ணருக்கு உதவி செய்து நாங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த மலையை தூக்குறோம். அதுவும் எதால, இந்த மாடு மேய்க்கிற அந்த கோலால, அந்த தடியால நாங்க இதை தூக்கியிருக்கோம். அந்த உணர்வை கொடுக்கும்போது இப்போ 7ஆவது நாள் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டுருச்சு. அதனால அந்த கோலை இறக்குறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த மலை கீழே இறக்குற கோவர்தன் மலை அவரோட விரலையே நின்றுட்டு இருக்கு. அப்பதான் எல்லாத்துக்கும் புரிஞ்சது, நம்மள எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த அவருக்கு இருக்கிற ஆற்றல் நமக்குள்ளேயும் இருக்குன்னு உணர்ந்ததான் சாக்ஷாத் கோபாலன் இந்த கோபாலருக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு லீலைகளுக்குள்ளும் ஒரு அற்புதமான ஞானம், உள்ளர்த்தம் புதைந்திருக்கு. இதைதான் உணரணும். இன்னைக்கு சாய் கிருஷ்ண லீலாவும் உங்களை அந்த நிலையை உணர்த்துறதுக்காக தான். நீங்களும் கடவுளோட வடிவம் தான். கடவுள் கிட்ட இருக்கக்கூடிய எல்லையற்ற அந்த ஐஸ்வர்யம் உங்ககிட்டயும் இருக்கு. அதை நீங்க உணரும் போது, அளப்பரியா அன்புல இருக்கும்போது, நிபந்தனையற்ற கருணை நீங்க அந்த தன்மையில் இருக்கும்போது, தன்னலமற்ற சேவையில் ஈடுபடும் போது, கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காது இந்த நிலையில் இருக்கும்போது, நிஷ்காமிய கர்மயோகிகளா மாறும்போது, நீங்களும் அந்த கடவுளோட எல்லையற்ற ஆற்றலுக்கு, அந்த தெய்வீக ஆற்றலுக்கு தகுதி அடைகிறீங்க. ஏன்னா நீங்களும் கடவுளோட குழந்தைகள் தானே. என்ன அப்பாக்கு இருக்கோ அது உங்களுக்கும் இருக்கும்ல, என்ன எனக்கு இருக்கோ அதுவும் உங்களுக்கும் இருக்கும்ல. நானும் கிருஷ்ணனா, நீங்களும் கிருஷ்ணனா. அந்த சத்தியம், இந்த சத்தியத்தை உணர்த்துறதா அவதார லீலை. இததான் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உணரும். ரொம்ப அற்புதமா எல்லாமே இப்ப கிருஷ்ணனை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நானும் எல்லாத்துமே கிருஷ்ணனை பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்குமே கிருஷ்ண உணர்வோட நான் சங்கமிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா கிருஷ்ணனை, அந்த அற்புதமான திவ்ய வடிவத்தை, அந்த நீல வண்ணனை, நீலமேக சியாமனை முழுமையா நீங்க பார்க்கணும், அதை உணரணும்னா இந்த நாளை செய்யணும்னு கிருஷ்ணனே ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு சொல்றேன். மத் கர்ம கிருண் மத் பரமோ மத் பக்தோ சங்க வர்ஜிதா நிர்வேரா சர்வபூதேஷு யாதா மமேதி இதி ச பாண்டவா யா மமேதி சோ பாண்டவா. இதுக்கு இந்த 4 நிபந்தனைய கிருஷ்ண உணர்வு கொடுக்குது ஸ்ரீமத் பகவத்கீதை. முதல் நிபந்தனை மத் கர்ம கிருண். நீங்க எந்த செயல் செஞ்சாலும், வியாபாரம் பண்றீங்க, விவசாயம் பண்றீங்க, அன்றாட வீட்டு வேலையை செய்றீங்க, கிரகலட்சுமியா இருக்கீங்க, இல்ல மகாலட்சுமியா இருக்கீங்க, தர்ம பத்னியா இருக்கீங்க, எதுவா இருந்தாலும், எந்த செயலை செஞ்சாலும் இது அந்த செயலை கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. இந்த தேகத்தை ஸ்நானம் பண்ணாலும், பல்ல விளக்குனாலும், ஷேவ் பண்ணாலும்,
அலங்காரம் பண்ணாலும் சிங்காரம் பண்ணாலும் எல்லாமே கடவுளுக்கு சமர்ப்பணம். மத் கர்ம கிரீன், எல்லா செயல்களையும் கடவுளுக்கு சமர்ப்பணம் செய்பவர்கள் முதல் நிலை. ஒரு பக்தரோட குணாதிசயம் இப்படி இருக்கணும். அது கடவுளோட காரியம், இது எனக்கு என் சுயநலத்துக்காக நடத்தப்பட காரியங்கிற அந்த பிரிவு பேதபாவம் இருக்கு. இது உலக ரீதியான விஷயம். இது ஆன்மீகங்கிறது பிரித்தே பார்க்க கூடாது. அது பிரித்து பார்த்துட்டீங்கன்னா மீதி விஷயத்தெல்லாம் உங்களோட சுயநலத்துக்காக செய்யறீங்கன்னு அர்த்தம், உங்களோட தேவையை பூர்த்தி பண்றதுக்காக செய்யறீங்கன்னு அர்த்தம், நீங்க பலனை எதிர்பார்த்து செய்யறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை பலன் கிடைச்சதுன்னா தற்காலிகமா சந்தோஷம் கிடைக்கும், கிடைக்கலன்னா அதுதான் உங்களுக்கு துக்கத்தையும் கொடுக்க போகுது. இதை தான் நீங்க உணரணும். முதல் விஷயம் மத் கர்ம கிருண், மத் பரமோ. ரெண்டாவது நிலை மத் பரமோனா நான் முதல்ல சொன்ன மாதிரி கடவுளை அடையிறது, கடவுளை பார்க்கறது, கடவுளோட கைங்கரியத்துல சேவையில ஈடுபடுறது, கடவுளை உணர்றது தான் உங்களுக்கு குறிக்கோளா இருக்கும். இப்போ இன்னைக்கு உலக ரீதியான குறிக்கோள்னா நான் இந்த நிலையை அடையணும், நான் எனக்கு பதவி வேணும், பணம் வேணும், இந்த உச்சபட்ச அதிகாரம் வேணும், என்னோட சமுதாயத்துல நான் வாழ்ந்து காட்டணும். அதெல்லாம் உலக ரீதியான லட்சியங்கள். இதனால கடவுளை உணரவும் முடியாது. கடவுள்கிட்ட பக்தி பண்ணலாம், கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கலாம், இதெல்லாம் கூட கிடைக்கும், தற்காலிகமா கிடைக்கும். எது இருந்தாலும் தற்காலிகம் தானே. இந்த பூலோகத்துல எல்லாமே எல்லா காலகட்டத்திலையும் எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க யார் இருக்கா சொல்லுங்க? யாரும் இல்லை. எல்லாமே தற்காலிக இன்பம் தான், எல்லாமே சிற்றின்பம் தான். அதுதான் அப்போ மத் பரமோ, என்னை மட்டுமே குறிக்கோளாக, என்னை மட்டுமே ஒப்புயர்வற்ற இந்த தெய்வீக ஆளுமையை அடைவது மட்டுமே லட்சியமாக கொண்டவர்கள். இது ரெண்டாவது பக்தர்கள். அந்த ரெண்டு நிலையில் இருக்கணும். முதல் நிலை எல்லா செயல்களும் கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். சர்வ கர்ம பலத்தியாகம், சர்வ கர்ம பாகவத பிரீத்தி அர்த்தம். எல்லாமே கடவுளோட திருப்திக்காக நான் செய்யறேன். எந்த செயலும் என்னோட திருப்திக்காக செய்யும் போதுதான் எனக்கு ஏமாற்றமெல்லாம் வருது. ஒருவேளை எனக்கு ஏற்றவாறு நடக்கலைன்னு, நான் கடவுளோட திருப்திக்காக செய்யறேன் போது அந்த நிலை வராது. அவரோட திருப்திக்காக தான் எல்லா செயலும் செய்யறேன். அந்த உணர்வு மேலும் இது ரெண்டாவது நிலை. கடவுள் தான் என்னோட உச்சபட்ச இலக்கு, அவர் தான் என்னோட நோக்கம், குறிக்கோள். அவர் தான் மூலம், அவர் தான் குறிக்கோள், அவர் தான் லட்சியங்கிற அது தெளிவாக. மத் பக்தா மூணாவது நிலை. என்னோட பக்தர்கள் சொன்னான். இன்னைக்கு எண்ணற்ற பக்தர்கள் சொன்னான். நான் பெருமாளோட பக்தர், நான் சிவ பக்தன், நான் அம்பாளோட பக்தன், நான் சாய் பக்தன். அது நீங்க சொல்லிக்கலாம். உங்களுக்கு எல்லா சுயவிருப்பும் இருக்கு, உணர்வும் இருக்கு, உங்களுக்கு அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கு. கடவுள் சொல்லணும், இதுதான் என்னோட பக்தன். கடவுள் சொல்றதை நீங்க எப்படி கேட்பீங்க? கடவுள் உங்ககிட்ட எப்படி சொல்லுவாரு, அதை எப்படி வெளிப்படுத்துவாரு? அதுக்கு கிருஷ்ண உணர்வு அற்புதமான விளக்கத்தை கொடுக்குது. மத் பக்தா அப்படின்னா என்னோட பக்தன் பக்தி அதிகரிக்க அதிகரிக்க என்கிட்ட எந்த கோரிக்கையும் வச்சுக்க மாட்டான், எந்த பிரார்த்தனையும் இருக்காது, என்னை மட்டும் எல்லா இடத்துலையும் பார்ப்பான். அந்த பாவ பக்தியில, அந்த அனன்ய பக்தியில, அந்த நிர்குண பக்தியில என்கிட்ட எதையும் கேட்க மாட்டான், என்னை மட்டும் தான் கேட்பான். அவதான் பக்தி அதிகரிக்க அதிகரிக்க அன்பு, கருணை, மென்மை, சகிப்புத்தன்மை, பொறுமை எல்லாம் அதிகரிக்கணும். யாராவது உபத்திரம் கொடுத்தாலும் அதுக்குள்ளேயும் என்னோட இஷ்டத்தையும் கிருஷ்ணர் தானே இருக்காரு. யாராவது வருத்தப்படுத்துறாங்களா அதுக்குள்ளேயும் என்னோட வரதராஜன் தானே இருக்காரு. யாராவது கஷ்டப்படுத்தினாலும் அதுக்குள்ளேயும் கல்யாண கிருஷ்ணன் தானே இருக்காரு. அப்படிங்கிற அந்த தன்மை மேலோங்கும் போது அன்பு கருணையின் வடிவமா இருப்பாங்க. அந்த பக்தி. இதுதான் மூணாவது நிபந்தனை. நாலாவது நிபந்தனை சங்க வர்ஜிதா, சங்க விவர்ஜிதா இல்ல சங்க வர்ஜிதா அப்படின்னு சொல்ற. அப்படின்னா இது சத் சங்கம்னு சொல்றோம். சத்தியம் சொல்றவங்க கிட்ட, சத்தியத்தை உணர்த்துறவங்க கிட்ட ஒரு நட்பு, ஒரு சங்கத்துல இருந்தாலே, ஒரு தொடர்புல இருந்தாலே வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். இன்னொன்னு வாழ்வின் ஆதாரமும் உங்களுக்கு புரிய வரும். அதுதான் குருவோட இருக்கக்கூடிய தொடர்பு, அதுதான் சன்மார்க்கத்தோட பாதை, அதுதான் சத் சங்கம். சங்க விவர்ஜிதா, சங்க வர்ஜிதான்னு போது என்ன அர்த்தம்னா, இவங்களோட சேரும்போது நான் தவறான பழக்கத்துக்கு போற வாய்ப்பு இருக்கு, இவங்களோடு இருக்கும்போது நான் பேராசையில வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவங்களோடு இருந்தா ஆசையில எனக்கு கோபமும் வரலாம், இவங்களோடு இருந்தா பொறாமை குணமும் வந்துடும். அப்படின்னா அவங்களை வெறுக்க கூடாது, அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கும். இதுதான் சங்க விவர்ஜிதா.
அவங்களை வெறுக்கிறது நன்னிலை இல்லை, அது தெய்வ நிலை இல்லை, அது ஒரு பக்தனோட நிலையே கிடையாது. அவங்க கெட்டவங்க, அவங்களுக்கு எனக்கு பிடிக்காதவங்க, விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் அவங்களோடு இருக்கும்போது நானும் மாயையில விழுந்துருவேன், நானும் அறியாமையில சிக்கிடுவேன். எனக்கு நெருங்கியவர்களாக இருந்தாலும் அவங்களோட இருந்தா எனக்கு இந்த நிலை கிடைக்காதுன்னு அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது சால சிறந்தது. இதுதான் சங்க விவர்ஜிதகாங்கிற அந்த நிலை. 5வது நிபந்தனை 4 சொன்ன 4 முடிஞ்சது. 5வது நிருவேரா சர்வபூதேஷு. பக்தி அதிகரிக்க அதிகரிக்க அது பாவ பக்தியா மாற, நிர்குண பக்தியா மாற, எல்லா இடத்துலையும் கடவுள் வெறும் விக்கிரக வடிவத்துல அர்ச்ச வடிவில இல்ல, எல்லா வடிவிலையும் இருக்கார். ஆத்மராமனா, ஆத்ம கிருஷ்ணனா, ஆத்மேஸ்வரனா இருக்கார். அப்படின்னும் போது எல்லா ஜீவராசிக்குள்ளும் இருக்கார். வெறும் மனித பிறவிக்குள்ள இல்லை, எல்லா ஜீவராசிக்குள்ளும் இருக்கார். எறும்புக்குள்ளயும் இருக்கார், பிரம்மதேவருக்குள்ளயும் இருக்கார். அப்படின்னும் போது இந்த சர்வபூத தயா, எல்லா ஜீவராசி பார்த்தாலும் கருணை வரணும். அந்த கருணை வரும்போதே மாமிசம் சாப்பிட்றதுக்கு எண்ணம் வராது. தாவரத்தை சாப்பிட்டாலும் அங்கேயும் உயிர் இருக்கு. சாப்பிடும் போது கூட ஒரு வெஜிடேரியனா தாவரத்தை சாப்பிடும்போது கூட இங்கேயும் கிருஷ்ணன் தான் இருக்காரு, ஆனா இந்த தேகத்தை இயக்கிறதுக்கு இந்த சக்தி வேணுமே அப்படின்னு அதையும் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்து சாத்வீக உணவை எடுத்துக்கூடிய அந்த நிலை வரும். நிர்வேரா சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசி மேலையும் கருணையா இருக்கிறதே சிறந்த பக்தி, அதுதான் சிறந்த ஞானம். யாரை பார்த்தாலும் அந்த கருணை கடலா, இந்த கருணை நிபந்தனையற்ற கருணையா மாறணும். ஏதோ கஷ்டத்துல இருக்காங்க கருணை வரக்கூடாது, அங்க நிபந்தனை இருக்குன்னு அர்த்தம். நிபந்தனையற்ற கருணை, எல்லாத்துக்குள்ளயும் கடவுள் தான் இருக்காரு, எந்த ஒரு ஜீவராசியும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த கருணை உள்ளத்தோட அந்த பார்வையில பார்த்தாலே போதும். இதுதான் சர்வபூத தயம், இதுதான் சர்வஜீவ அஹிம்சா, இதுதான் நிர்வேரா சர்வபூதேஷு. 5வது முக்கியமான நிலை. பக்தன் என்று சொல்லிட்டு அவங்களோட உடல் தேவைக்காக திருப்திக்காக ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றது அது நிலை. தாவரத்துக்கும் உயிர் இருக்கு, ஆனா அதையும் கடவுளுக்கு நைவேத்தியமா அளித்து பிரசாதமா எடுத்தா அங்கேயும் சத்வகுணம் ஏறும். நிர்வேரா சர்வபூதேஷு 5வது முக்கியமான நிபந்தனை. இந்த 5 நிபந்தனையை ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் பின்பற்றும் போது கிருஷ்ணா உங்க முன்னாடி வந்து நிற்பாரு. இப்படி நின்று இருக்கிறவங்க அந்த எல்லையற்ற ஆற்றலோட நிற்பாரு. அது நீங்க கண்கூட. ஏன்னா இப்பேற்பட்ட பக்தரை தேடி பகவான் வந்துதான் ஆகணும். சதா பக்த சிந்தனாய நமக, பக்த பராதீனாய நமக, பக்த வசயாய நமக, பக்த வத்சல்யாய நமக. பக்த வத்சலா அப்படின்னா எந்த பக்தர்கள் பார்த்தாலும் பகவானுக்கு தன் குழந்தைய பார்க்குற மாதிரியே இருக்கும், தன்னோட பிரதிபலிப்பை பார்க்குற மாதிரி இருக்கும். பகவானுக்கு இருக்கிற அன்பு அளப்பரிய அன்பு. இன்னைக்கு அறியாமையில கொஞ்சம் துக்கத்தை அனுபவிச்சா, சோதனை அனுபவிச்சா நிறைய பக்தர்கள் சொல்ல இருக்காங்க, கடவுளுக்கு என் மேல அன்பு இல்லை, என்னை கை விட்டுட்டார், என்னை தூக்கி போட்டுட்டார், என்னை நிராகரிச்சுட்டார். உங்களை அதை கடந்து வர வைக்கிறதுக்காக தான், உங்களை உண்மையா அன்பின் வடிவமா உயர்ந்த நிலையை கொடுக்கறதுக்காக தான் அந்த சின்ன சின்ன துக்கமும் வருது. அவர்கிட்ட அந்த கவனத்தை செலுத்துறதுக்காக. ஒரு விதத்துல சந்தோஷமாவே இருந்தா கடவுள்கிட்ட நன்றி சொல்லிட்டு போற அந்த காலம் தான் இருக்கு. துக்கத்திலே இருக்கும்போது தான் இன்னும் நினைப்பு அதிகமாகுது, இன்னும் அதிகமாகுது. திட்டிகிட்டே இருந்தாலும் நினைப்பது அதிகமாகுது. இதை கூட தான் கிருஷ்ண உணர்வு எதிர்பார்க்குது. அதுதான் அந்த நிலை, அதுதான் ஒவ்வொருத்தரும் உணர்வு ரொம்ப முக்கியம். அகம் பக்த பராதீன சுதந்திர இவாத்விஜம் சாதுபி கிரஸ்த ஹிருதயோ பக்தேர் பக்த ஜனப்பிரிய. ரொம்ப அற்புதமா கிருஷ்ணன் சொல்றாரு பாகவதத்தில். கிருஷ்ண உணர்வு சொல்லுது என்னன்னா, நான் அத்தகைய பக்தர்களுக்கு நான் அடிமைங்கிறார். அடிமை சாக்ஷாத் பகவான். எப்போவுமே நான் மிகவும் சுதந்திரமானவன், இருப்பினும் பக்தி என்னும் மந்திர கோலால், பவித்திர பக்தி என்னும் மந்திர கோலால் என் பக்தர்கள் என்னை அடிமை ஆக்குகிறார்கள். அத்தகைய பக்தர்கள், அந்த அளவுக்கு பக்தி இருக்கணும், பக்தர்கள் அடிமை ஆக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஹிருதயத்துல சாதுக்களோட ஹிருதயத்துல நான் வாசம் செய்யறேன்.
என்னைக்குமே நித்திய முக்தனா, நித்திய சுதந்திரமா, நித்திய புத்த சுத்த முக்த நிர்மல ஸ்வரூபினமா இருக்கேன். இருந்தாலும் அந்த பக்தரோட பக்தி என்ன அவங்களுக்கு அடிமையாக்கிறது, அவங்க கிட்ட என்ன தோல்வி அடையவும் செய்யறது. கடவுளை யாரும் ஜெயிக்க முடியாது, பக்தியால ஒரு பக்தன் கடவுளை ஜெயிச்சிடுறாங்க. இதுவும் கிருஷ்ணன். இது ஞானத்தாலும் முடியாது, இது கர்மத்தாலும் முடியாது, இது பக்தியால தான் அது முடியும். அதையும் கிருஷ்ண உணர்வு. பக்தேர் பக்த ஜனப்பிரியா, ரொம்ப அற்புதம். இந்த வார்த்தையை கேட்டா உண்மையா உள்ளுணர்வுல கண்ணு கூட அன்புங்கிற அந்த ஆனந்த கண்ணீர்ல மூழ்கும். அத்தகைய பக்தரோட பக்தருக்கும் நான் அடிமைங்கிறார். எனக்கு நெருக்கமான ஏதோ ஒரு பக்தர் தன் பக்தியால என்னை அடிமை செய்தாங்கன்னா, அவங்களை பின்பற்றக்கூடிய, அவங்களை ரசிக்கக்கூடிய, அவங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய, அவங்களையே குருவா நினைக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கும் நான் அடிமை. பக்தேர் பக்த ஜனப்பிரியா அப்படின்னு எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வு இருக்கு. கிருஷ்ணானாலே அன்பு, அன்புதான் கிருஷ்ணா. எங்கெங்க கிருஷ்ணாங்கிற அந்த வார்த்தை உச்சரிக்கப்படுதோ அன்பு அதிகரிக்குது, ஆனந்தம் அதிகரிக்குது, அந்த காந்த மாதிரி ஈர்ப்பு வருது. இன்னும் காலப்போக்கில் இந்த சாய் கிருஷ்ணனோட லீலையும் நடக்க போகுது. அந்த அன்பு எல்லாத்தையும் வரவழைச்சு இந்த லீலையும் இந்த திருவிளையாடலை உலகவனுக்கும் நடத்ததான் போகுது. கிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் துவாபர யுகத்துல தன் சரீரத்தை தியாகம் பண்றதுக்கு முன்னாடி பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும், இது எந்த கிரந்தத்திலையும் இல்லை, இது பாகவதத்திலையும் இல்லை, இது என்னோட பாகவதத்தில் மட்டும்தான். எந்த அவதாரமும் வீட்டுக்கு வரேன்னு தந்தி அடிச்சுட்டு டெலிஃபோன் பண்ணிட்டு எல்லாம் வராது. அவதாரம் வரணும்னு முடிவு பண்ணதுன்னா அவதாரம் வரும். ஏதோ ஒரு காலத்துல அது வாக்கு இருக்கு, கொடுத்த வாக்கு பின்பற்றதுக்காக அந்த அவதாரம் வரும். இது ஸ்ரீமத் பாகவதத்திலையும் இல்லை, எந்த கிருஷ்ண சரித்திரத்திலையும் இல்லை. ஆனாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் தன் சரீரத்தை அவதார காலகட்டம் முடியும் போது ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். நீங்க அனைவரும் எல்லாம் அடுத்த யுகத்திலையும் எனக்காக நீங்க பரப்பீங்க, கிருஷ்ண உணர்வோட இருப்பீங்க. நான் ஸ்ரீகிருஷ்ணன் இப்போ ஒரு வடிவத்துல, இந்த ஒற்றை வடிவத்துல இப்போ பூர்ண புருஷோத்தமனா அவதாரமா இந்த யுகத்துல இருக்கேன். கலியுகத்துல 21 வடிவத்துல 21 அம்சங்கள்ல நான் வருவேன் அப்படின்னு அந்த வாக்குறுதியை கொடுத்தார். அதுக்கு ஏற்றவாறே அர்ஜுனனோட ஏக்கம், சகாதேவனோட பதட்டம், எப்படி இருப்பீங்க? இப்போ ராமர் அஜான வாகு, உயரமா இருந்தாரு, அழகா இருந்தாரு, தாமரை கண்ணனா இருந்தாரு. ராமரை பார்த்தாலே அழகு சொட்டும் மயங்கி விழுதுமா. கிருஷ்ணர் சொல்லவே வேண்டாம், மெல்லிய உருவமா இருந்தாலும் அழகுலேயே எல்லாத்தையும் அரவணைச்சிருவாரு. எல்லாமே ஷாமா அழகு, அந்த கரு மேகத்தை உணர்வுல இருந்தாலும் அளப்பரிய அன்பரிய எல்லாத்தையும் எதிர்த்துருவார். நீங்க கலியுகத்தில் உங்களோட வடிவம் எப்படி இருக்கணும் போது இந்த 2 வார்த்தையை சொன்னார். கிரீட கேசி சித்தானந்த ரூபம் அப்படின்னாரு. கிரீட கேசிங்கிறது என்ன? என்னோட கேசம், என்னோட முடியே கிரீட மாதிரி இருக்கும் பகவான் ஸ்ரீ சத்ய சாய். சாய் கிருஷ்ணன் கிரீட கேசி. கலியுகத்துல ட்ரம் ஆர்டிஸ்ட் நினைச்சிருவாங்கல்ல, கிரீடத்தோட வந்தா அலங்காரம் என்ன ட்ரமா வந்திருக்காரு, இப்படிதான் ஒரு கிரீட கேசி. கேசம்னா முடின்னு அர்த்தம், கூந்தல்னு அர்த்தம். கேசமே கிரீடமா இருக்க போகுது, சிதானந்த வடிவமா இருக்க போகுது. ரொம்ப மெல்லிய வடிவமா அந்த தோற்றம் தாமரை பாதத்தோடு இருக்கு. அந்த வடிவத்தோட 21 அம்சமா நான் கிருஷ்ண அவதாரம் எடுப்பேனாரு. அதுல 2 கிருஷ்ண அம்சமா இந்த வடிவமும், ஊட்டியில இருக்கக்கூடிய இந்த தமையனோட வடிவமும் இவருக்கு முதல் முறையா கோபியர்கள் சொல்லக்கூடிய ஊட்டி மக்களை விட்டு முதல் தடவையா கிருஷ்ண ஜெயந்தியை நான் கோயம்புத்தூர் தெய்வ பிரிவுகளோட ಕಾಂಬದು ಕೇಳ್ಪದು ಮನಸ್ಸನ್ನು ನೆನಪದು ಸೋಮಿಯೇ ಬೇರೆ ಅಲ್ಲ, ತುಂಬಿದ ಗವವೇ ಸೋಮಿ ಎಂಬ ಸತ್ಯವ ಎಂದೆಂದು ಮರೆಯಬೇಡ. ಉಬ್ಬದಲೆಯೋ ಅವತಾರ ನಿಂಗಗಾಯಿ ಬಂದ ಸಾರೆ
இதுதான் சக்தி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பார்ப்பதும் கேட்பதும் மனதில் நினைப்பதும் கடவுளை தவிர வேறு எதுவும் இல்லை. எல்லையற்ற அன்பே கடவுள். அந்த எல்லையற்ற அன்பு, அளப்பரியா அன்பில் இருக்கும்போது அந்த சத்தியத்தை என்னைக்குமே மனமே ஓ மனமே அதை மறந்துடாது. அளப்பரியா அன்பு, அது குறையாம பார்த்துக்கணும். குறையாம பார்த்துக்கிறதுக்கு தான் ஆன்மீக பயிற்சி, குறையாம பார்த்துக்கிறதுக்கு தான் தன்னலமற்ற சேவை, குறையாம பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த உபதேசம் உபன்யாசம் எல்லாமே. அதை என்னைக்குமே நிறைவா வச்சுக்கோங்க. இதுதான் இந்த சாய் கிருஷ்ணனோட சத்திய வாக்கு. நீங்களும் கிருஷ்ண வடிவம் தான், நீங்களும் ராதையோட வடிவம் தான். ஆனந்தத்துல நீங்க இருக்கணும், பேரின்பத்தை அடையணும்னா நீங்க எல்லையற்ற அன்புல இருக்கணும். எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்கணும். நீக்க மரம் நிறைந்திருக்கும் அந்த பேராற்றலோட நீங்க இன்னைக்குமே இணைப்புலையும் நினைப்புலையும் இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். எண்ணற்ற கிருஷ்ண லீலை இதுக்கப்புறம் நடக்க போகுது. சேவைகள், சங்கல்பங்கள்லாம் நடக்க போகுது. சத்திய சாய் யுகம், சத்திய சாய் கிருஷ்ண லீலையும் இனி பூலோகத்து மக்கள் பார்க்க போறாங்க. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள், ரொம்ப பாக்கியசாலிகள். அதிர்ஷ்டசாலிகள் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க இந்த வடிவத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா என்னை விட சக்திசாலிகள் நீங்க தான். இந்த வடிவத்தை வைகுண்டத்திலிருந்து வர வச்சிருக்கீங்கன்னா உங்க பக்தி தான். பக்தருக்காக தானே பகவான். உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு பந்தம் தான், ஆத்ம பந்தம், அன்பின் பந்தம், அளப்பரியா அன்பின் பந்தம், பிரேம பந்தம். இதுதான் உலகம். எது என்னால இங்க இந்த வடிவத்தால சாத்தியமாகுதோ உங்களாலையும் சாத்தியம். உங்களுக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்கு. அதை யாராவது ஒருத்தர் வந்து உணர்த்தணும்ல. நீங்களும் வாழும் கடவுளா நடமாடும் கோயிலா இருக்க. அதுக்கு தான் இவ்வளோ லீலைகள், இவ்வளோ சங்கல்பங்கள், இவ்வளோ சேவைகள், இவ்வளோ கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே. காலையில அற்புதமா கலை நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. எப்படி ஒரு விதத்துல கிருஷ்ணன் நடு புள்ளியா மைய புள்ளியா இருக்காரு, சுத்தி கோபியர்கள் ஆடிட்டு இருக்காங்க. என்ன ஒரு அர்த்தம், என்ன ஒரு அற்புதம். இது என்ன உணர்த்துதுன்னா, அந்த மையப்புள்ளி ஸ்ரீ எந்திரத்தை தான் உணர்த்துது. கிருஷ்ணன் வந்து மையப்புள்ளி. கிருஷ்ணன் மேல மட்டும் கவனம் இருந்தா, சிந்தனை இருந்தா, இந்த எண்ணம் மட்டும் கிருஷ்ணனும் வேணும், பணம் கிருஷ்ணன் மட்டும்தான், கிருஷ்ணனும் வேணும், பதவி கிருஷ்ணன் மட்டும்தான் வேணும், கிருஷ்ணனும் வேணும், எல்லாமே கிருஷ்ணன் மட்டும்தான். கிருஷ்ணர் தான் எல்லாமே. அந்த மைய புள்ளியில இருந்து கோபியர்கள் எப்படி எல்லாம் கிருஷ்ண நினைப்புலேயே சிந்தனையிலேயே ஆடி பாடினாங்களோ அந்த நிலையில இருக்கணும். இதுதான் ஸ்ரீயந்திரம். ஸ்ரீயந்திரத்தோட தோற்றமே கிருஷ்ணனோட ராசலீலை தான். ராசலீலையே ஸ்ரீயந்திரத்தோட தோற்றம் தான். அந்த நிலை யார் சொன்னாங்க கிருஷ்ணர் வரமாட்டாரு? வீரா மாதிரி கூப்பிட்டு வந்திருப்பார்ல. வீரா மாதிரி அந்த பாவத்துல என்னோட கிருஷ்ணா கிருஷ்ணா எல்லாத்துக்கும் கிருஷ்ணனை பார்த்து எல்லாம் அந்த சகிப்பு தன்மையோட உச்சத்துல இருக்கும்போது கிருஷ்ணன் கூப்பிட்டா கண்டிப்பா. யார் சொன்னாங்க கிருஷ்ணர் தூங்க மாட்டாரு? யசோதாமா மாடி அந்த அன்புல அந்த கடவுளையும் தன் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்க அந்த அன்புல தூங்க வச்சா கிருஷ்ணனும் தூங்குவார். வைகுண்டத்துல கண்ணதான் மூடுவார், தூங்க மாட்டார். உலகத்தையே காக்கும் பெருமாள், காக்கும் கடவுள். அவர் தூங்கவே மாட்டார். யோக நித்திரையில இருப்பார். அதுவே யோகம். அதான் பூலோகத்துல மனித வடிவத்துல வரும்போது தான் குழந்தையா தூங்க வைக்கலாம். அப்போ கிருஷ்ணர் கிருஷ்ணர் யார் சொன்னாங்க சாப்பிட மாட்டாரு? சபரி மாதிரி 82 வருஷம் ராமருக்காக காத்துட்டு இருந்து அந்த எச்சல் பழத்தையும் ஸ்ரீராமர் சபரி மாதிரி அந்த ஏக்கத்தோட பக்தி பாவத்தோட அந்த நிஷ்டையோட காத்துட்டு இருந்தா கண்டிப்பா உங்க கையிலேயும் வந்து சாப்பிடுவார். யார் சொன்னாங்க கிருஷ்ணர் ஆட மாட்டாரு? கோபியரோட ஆடுறாரு, பாடுறாரு, நடனம். இந்த கிருஷ்ணன் கோபியரோட ஊட்டியில எப்பவுமே ஆடிக்கதான் இருக்கு. அந்த ஆட்டத்தை, இந்த பிருந்தாவன ஆட்டத்தை இப்ப நம்ம பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணனோடு இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை கொண்டாடுறதுக்கும் நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ண உணர்விலேயே நீங்க இருக்கணும். இந்த கிருஷ்ணாமிரதத்தை விட்டு போகும்போது பிருந்தாவனத்தை பாருங்க, பிரசாதத்தை, கிருஷ்ண பிரசாதத்தை எடுத்துக்கோங்க. இந்த கிருஷ்ண உணர்வுல இருங்க. எல்லா இடத்துக்கும் கிருஷ்ணன் பாருங்க. சர்வம் கிருஷ்ணமயமா இருக்கட்டும், சர்வாத்மக கிருஷ்ணமயமா இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். பூர்ண ஆசீர்வாதம், மற்றற்ற மகிழ்ச்சி.
ஆமென்.